சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் காரைக்கால் கட்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து லஞ்சுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கப் அரிசி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். கொல்லம் ரைஸ், சோனா மசூரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம புளியும் தேங்காய் பாலும் போட்டு பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு நெல்லிக்களவு புளியை நல்லா ஊற வச்சிடலாம் 5 நிமிஷத்துக்கு. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அரை மூடி அரைச்சிட்டு அதில் இருக்கிற தேங்காவோட பால் எடுத்துக்கலாம். இதை வந்து வடிகட்டி எடுத்துடணும், அப்படியே ஊற்றக்கூடாது. இந்த தேங்காய் பால் வந்து அரைச்ச உடனே நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னா ரைஸில் திப்பியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 டம்ளர் தேங்காய் பால் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம இருப்புளி குழம்பு பண்ணுற மாதிரியே தான், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை. கிட்டத்தட்ட நம்ம 1 கப் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். இந்த கட்டு சாதத்துக்கு 1 கப் வெங்காயம் போட்டிங்கன்னா தான் ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் ஒத்து வராது. இந்த சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வரமிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். நான் வந்து 2 போட்டிருக்கேன். ஸோ நல்லா வந்து ஓரளவுக்கு ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகணும் அந்த சின்ன வெங்காயம். அப்போ தான் வந்து கெட்டு போகாது, உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக மட்டும் ரோஸ்ட் பண்ணால் போதும். இப்போது நம்ம ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு திப்பி இல்லாமல் நம்ம ஊற்றணும். கிட்டத்தட்ட 2 கப் புளி வந்துச்சு. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதித்து வரும்போது நம்ம தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றுவோம். ஸோ 3 கப் தேங்காய் பால் ஊற்றுவோம். அதாவது 1 கப்புக்கு 2.5 கப் தண்ணி மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஸோ இது ஒரு கொதி வரணும். இதிலே தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள். இது வந்து குங்குநாடு கிராமத்தில் பண்ணுவாங்க. நிறைய பொருட்களில் விளக்கெண்ணெயில் வறுத்தரைச்சி பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது கொதித்து வரும்போது ஊற வச்ச அரிசியை போட்டுடலாம். ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடி 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் நிலக்கடலை, முந்திரி எல்லாம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். வறுத்த நிலக்கடலை, முந்திரி வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம இந்த கோயிலில் கொடுக்குற இந்த புளி சாதம் மாதிரி டேஸ்ட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் இருந்துன்னா உதிரி ஆகிடும். சிப்ஸோடு எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபீஸ் இருக்குது. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட்ங்கிற வெப்சைட்டை 19 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ மேலே வந்து மிக்சரோ இல்லை அப்படின்னா ஓமப்பொடியை தூவி கூட சாப்பிட்லாம்.